எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோல இந்த மாசம் நான் டிமார்ட்ல வாங்கியிருந்த கிராசரிஸ் பத்தின வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒவ்வொரு பொருளோட ரேட்டு, அதோட வெயிட் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா அரிசி தான். இது ராஜபோகம் பொன்னி அரிசி. இது 2 பேக்கா வாங்கியிருந்தேன். ஒரு பேக்ல 1 கிலோ 900 கிராம் எடுத்திருப்பேன். இன்னொரு பேக்ல பாத்தீங்கன்னா அது 5.112 கிராம் எடுத்திருப்பேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ பக்கம் வருது. இது தனித்தனியா எடுத்தனால இன்னொரு பேக்கோட கிளிப்பிங்ஸ் எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு. சோ 1 கிலோ 900 கிராம் எடுத்தது பாத்தீங்கன்னா 118.75. இன்னொரு பேக் 319.50. இதுதான் வந்தது. இந்த அரிசியோட 1 கிலோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 62.50 பைசா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வரமிளகாய். இது 208 கிராம் எடுத்திருக்கேன். 47.22 பைசா வருது. அடுத்ததா உளுந்து. இது 1 கிலோ 234 கிராம் இருக்கு. 145 ரூபாய்க்கு கிடைச்சது. அடுத்ததா கடலைப்பருப்பு 446 கிராம். இது 47.50 பைசா. வரமல்லி 264 கிராம். டிமார்ட் பிரைஸ் 50 ரூபாய். பொன்னி குருணை அரிசி இது ஒரு 380 கிராம் வாங்கியிருக்கேன். சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லூஸ்ல இருந்தனால இதுக்கான ஒரு எம்ஆர்பி பிரைஸோ டிமார்ட் பிரைஸ்னு தனித்தனியா இல்லாம டிமார்ட் பிரைஸ் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் இந்த ரேட் சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா 14.82 பைசா வந்துச்சு. அடுத்ததா ரவை வாங்கியிருக்கேன். இது வெள்ளை கலர் ரவை. 1 கிலோ 188 கிராம் இருந்துச்சு. 54.65 பைசா வந்தது. அடுத்தது சிங்ஸ் கம்பெனில பன்னீர் சில்லி மசாலா மிக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளேவர்ல நமக்கு செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி இது பாஸ்தா அப்புறம் பொரியல்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா. இதோட எம்ஆர்பி 10 ருபீஸ். டிமார்ட் பிரைஸ் 9.40. அடுத்ததா பாப்கார்ன் வாங்கியிருக்கேன். 7 ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இதுல ஃபிளேவர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. நான் ஒரு 4 விதமான ஃபிளேவர்ஸ் எடுத்திருந்தேன். ஒரு பேக்கெட்டோட எம்ஆர்பி 10 ரூபாய் போட்டிருந்தாங்க. டிமார்ட் பிரைஸ் 8 ரூபாய் தான். ஸோ 4 பேக்கெட் எடுத்தனால 32 ரூபாய் வந்துச்சு. அடுத்ததா ஏலக்காய். இது 25 கிராம். எம்ஆர்பி 121. டிமார்ட் பிரைஸ் 70. ஏலக்காய் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா வாங்குங்க. ஏன்னா இதுல 2 வெரைட்டி வச்சு, ஒன்னு இலாச்சி எக்கோன்னு போட்டிருப்பாங்க, ECOன்னு போட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெறும் இலாச்சின்னு மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த வெறும் இலாச்சின்னு போட்டிருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனா ரெண்டுமே ஒரே பாக்ஸ்ல தான். அந்த எக்கோன்னு போட்டிருக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். ஆனா இதுவே எனக்கு ஓகே குவாலிட்டி தான். வெளியே கம்பேர் பண்ணும்போது இந்த ஏலக்காவே கொஞ்சம் பெருசா குண்டு குண்டா தான் இருக்கும். அதனால நான் இதுவே எடுத்துட்டேன். ஸோ நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது. அப்ப இருந்த ரேட்டுக்கும் மேபி ஒரு சில பொருட்கள் விலை ஏறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உதாரணத்துக்கு எண்ணெய் எல்லாம் விலை ஏறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க டிமார்ட்க்கு தைரியமாவே போங்க. அங்க எப்படியுமே வெளியே விற்கிறத விட ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் கம்மியா தான் விற்பாங்க. ஸோ அதை சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடென்சிக் பிஸ்கெட். இது 2 வாங்கியிருந்தோம். ஒன்னு எடுத்தாச்சு. இன்னொன்னு மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோல காமிச்சிருக்கேன். இதோட எம்ஆர்பி 30 ரூபாய் போட்டிருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி டிமார்ட் பிரைஸ் 26 ரூபாய். போன வாட்டி 25 ரூபாய் இருந்தது. இப்போ 1 ரூபாய் ஏறி இருக்கு. அடுத்தது கோல்கேட் சால்ட். இது 100 கிராம் பேக். இதுல 15 கிராம் கம்பெனி ஆஃபராகவே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி 76 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 70 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெப்பர். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். எம்ஆர்பி 83 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 59.50 பைசா. அடுத்ததா வெந்தயம். இது 100 கிராம் பேக். எம்ஆர்பி 18 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 12.50 பைசா. அடுத்ததா கடுகு 100 கிராம். எம்ஆர்பி 20 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 14 ரூபாய். ரொம்ப நாளாவே அந்த பெரிய சைஸ் கடுகு மட்டும்தான் டிமார்ட்ல இருந்தது. இந்த வாட்டி மட்டும்தான் சின்ன சைஸ் கடுகு கிடைச்சது. ஸோ வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் மேகில எம்ஆர்பி 20 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 18 ரூபாய். நான் 2 பேக் வாங்கியிருக்கேன். ஸோ 36 ரூபாய் வந்துச்சு. அடுத்ததா மில்க் பிக்கீஸ்ல கிளாசிக் இந்த ஒயிட் கலர் மில்க் பிக்கீஸ் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 20 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 18 ரூபாய். அடுத்ததா நோட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 100 ருபீஸ் போட்டிருந்துச்சு. டிமார்ட் பிரைஸ் 85 ரூபாய்க்கு கிடைச்சது. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்கறனால ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படியுமே நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். நீங்கள் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிமார்ட்க்கு போங்க. பிஸ்கெட் பேக்கெட் உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா பிஸ்கெட்ல இருந்து பெரிய சைஸ் பிஸ்கெட் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்கும். ஒரு சிலதுல பை 1 get 1 இருக்கும். ஒரு சிலதுல எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுகர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா சுகர் ஒவ்வொரு கிலோவா இந்த லூஸ்ல இருந்து எடுத்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி ஒரு 5 கிலோ பேக்காவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
எம்ஆர்பி 276 ரூபா போட்டிருந்துச்சு. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 212.50 கிடைச்சிது. ஸோ வந்து லூஸில் இருக்கிற சுகருக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் நான் இதுவே எடுத்துட்டேன். ஒரு 2 ரூபா என்னமோ வித்தியாசம் இருந்தது. அதனால் நான் இந்த 5 கிலோ பேக்காகவே வாங்கிட்டேன். ஏன்னா சுகர் அப்படிங்கிறது நமக்கு எப்படியும் நெக்ஸ்ட் மந்த்தும் தேவைப்படுற விஷயந்தான். இது ஒன்றும் எக்ஸ்பைரி ஆக போகிறது இல்லை. இது எப்படியும் காலி ஆகிடும். அதனால தான் வாங்கிட்டேன். நீங்கள் எப்போவுமே மளிகை பொருளை பொறுத்த வரைக்கும் கம்மியாக போதும், இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் போதும்னு வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் நிறைய விலை ஏறி இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்த மாதம் எக்ஸ்பைரி ஆகாதுன்னு கேரண்டியாக தெரிகிற எல்லா பொருளுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 60 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 54 ரூபா தான். அடுத்ததாக ராக் சால்ட்டு, அதாவது இந்து உப்பு. இதோட எம்ஆர்பி 99 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 42 ரூபா. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பிராண்ட் வாங்கிட்டு இருந்தேன். இந்த உப்புக்கு அந்த உப்புக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. உண்மையிலேயே இது வந்து இந்து உப்பானே எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து பிங்கா இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ என்ன வித்தியாசம்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா கண்ணன் தேவன் டீ தூள் வாங்கியிருக்கேன், 250 கிராம். இதோட எம்ஆர்பி 100 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 90 ரூபா. அடுத்ததா டபுள் ஹோர்ஸில் சிவப்பரிசி புட்டு பொடி. இதோட எம்ஆர்பி 75 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 59 ரூபா. நான் வந்து 2 பேக் எடுத்துருக்கனால 118 ரூபாய்க்கு கிடைச்சது. ஸோ இந்த புட்டு மாவு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு ஆயில் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டர் ஆயில். எம்ஆர்பி 130 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 104 ரூபா தான். நான் வந்து 3 லிட்டராக வாங்கியிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஆயில் எப்படியும் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலான்னு வாங்கினேன். ஆனால் எந்நேரமோ என்னமோ அதுக்கு அடுத்ததான் நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் விலையும் ஏறிடுறதுக்கு. இப்போ நீங்கள் வாங்க போனீங்கன்னா இந்த ரேட் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இது மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு பிராண்ட் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டுமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 312 ரூபா வந்துச்சு 3 லிட்டருக்கு. அடுத்ததாக வந்து வெள்ளை சுண்டல். இது வந்து 500 கிராம் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பெரிய பெரிய சுண்டலாக இருக்கும் இல்லைங்களா, அது. எம்ஆர்பி வந்து 139 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 112 ரூபா. ஸோ நீங்கள் சுண்டல் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளை சுண்டல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே கருப்பு சுண்டல் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இது போக மிக்சட் சுண்டல் எல்லாம் கூட அங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் அதுவும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச். இதோட எம்ஆர்பி 235 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 175 ரூபா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 235லேருந்து 175 கொடுக்குறாங்க. இது போக 55 ரூபா மதிப்புள்ள இன்னொரு சாஃப்ட் டச் பாட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆஃபர் தான், இது வாங்கிட்டேன். அடுத்ததாக வந்து மங்கள் தீப்பில் சாம்பிராணி. இதோட எம்ஆர்பி 15 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 12 ரூபா. 2 பேக் வாங்கியிருக்கேன். ஸோ 24 ரூபா. அடுத்ததாக விம் சோப்பு. இதோட எம்ஆர்பி 10 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் 9 ரூபா. இதுவும் 2 வாங்கியிருக்கேன், 18 ரூபா. அடுத்ததாக சர்ஃபெக்சல். இது வந்து 10 ரூபா பாரு, 2 வாங்கியிருக்கேன். டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 ரூபா தான். ஸோ 18 ரூபா வந்துச்சு. அடுத்தது ஹேண்ட் எய்டு ஹேண்ட் வாஷ். இதோட எம்ஆர்பி 35 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 20 ரூபா. ஸோ கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான ஹேண்ட் வாஷ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப் வாஷ். இது வந்து 300 ரூபா. இதோட எம்ஆர்பி 1 லிட்டர் வரும். டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 185 ரூபா தான். ஸோ இந்த 185 ரூபாய்க்கு இதே மாதிரி இன்னொரு சேஃப் வாஷும் சேர்த்து கிடைக்குது. இது வந்து பை 1 கெட் 1ல இருக்குது. நான் சொல்கிறது 2 லிட்டர் 185 ரூபாய்க்கு கிடைக்குது. டோட்டல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பயங்கரமான டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் நம்ம இது ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எம்ஆர்பிக்கே கொடுத்துட்டு இன்னொன்று கெட் ஒன்னாக கொடுத்துருவாங்க. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து கம்மி பண்ணி அது போக இன்னொரு கெட் ஒன்னும் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்ல ஆஃபர் தான். நமக்கு லிக்விடெல்லாம் எப்படியும் தேவைப்படுறது தான், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோஃபி. இதோட எம்ஆர்பி வந்து 140 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 99 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா 2876 ரூபா. ஸோ இந்த இதில் சொன்னது போக ஒரு சில பொருட்கள் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்தேன். சாக்லேட்டு, பிஸ்கெட், இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டோம், அதனால தான் வீடியோவில் கொண்டு வரல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னா 2876 ரூபா. இதில் எவ்வளோ சேவிங்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 756 ரூபா. ஸோ இதுதான் இந்த மந்த்து க்ராசரி நான் பர்ச்சேஸ் பண்ணதோட
டோட்டல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.